எழுத்தாளர் சங்கீதப்பிரியா தக்ஷணாமூர்த்தியின் உயிரோடு உறவாடும் நேசமிது பாகம் 2. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தக்ஷணாமூர்த்தி. வீரா மற்றும் தூரிகை இருவரையும் ஹால் சோஃபாவில் அமர வைத்தவுடன் அவர்களுக்கு பால் பழம் கொடுக்கப்பட்டது. வீரா தனக்கு கொடுக்கப்பட்ட பால் கிளாஸை பாதி குடித்துவிட்டு மீதியை தூரிகையிடம் கொடுக்க அதை கண்டு அவள் முகம் அஷ்டகோணலானது. இதுவரை ஒருவர் உண்ட எச்சத்தை அவள் சாப்பிட்டதே கிடையாது. வீட்டில் கூட சிறுவயதில் அவள் தாய் அவளுக்கு உணவை ஊட்டியிருக்கிறார். வளர்ந்த பின்பு தானே தன் உணவை எடுத்துக்கொள்கிறேன், தனக்கு யாரும் உணவு ஊட்டினாலும் பிடிக்காது என்று கூறிவிட்டு உணவு உண்ண தொடங்கியவளுக்கு இப்பொழுது அவன் உண்டுவிட்டு கொடுத்த மீதி மிச்சத்தை சாப்பிடுவதற்கு மனம் ஒப்பவில்லை. வீராவிற்கும் குமரனுக்கும் 25 வயது வித்தியாசங்கள் உள்ளது. ஆனால் அவனோ தன் தம்பியை தன் மகனைப் போலத்தான் பார்த்தான். இப்பொழுது கூட தூக்கத்திலிருந்து கண் விழித்தவுடன் தன்னை தேடி வந்த தம்பியை பாசமுடன் தன் மடியில் அமர்த்தி கொண்ட வீரா, என்ன ஆச்சு என் தங்கப்பிள்ளைக்கு? தூங்கி எழுந்த உடனே அண்ணாவை தேடுனீங்களா என்று அவன் கன்னம் கிள்ளி கொஞ்சியவாறு அவன் கேட்க, ஆமாம், உன்னை ரொம்ப தேடினேன். எங்கே போன நீ? எப்பயும் நான் தூங்கி எழுந்த உடனே உன்னை தானே முதல்ல பார்ப்பேன் என்று அவன் சினங்களாக கூறியவாறு அவன் தோளில் முகம் புதைத்து கொள்ள, தூரிகையோ யார் இந்த குழந்தை என்று புரியாமல் முடித்து கொண்டிருந்தாள். திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நாளிலிருந்து வீராவை பற்றிய எண்ணங்களிலேயே உழன்று கொண்டு அவன் மீது கொண்டுள்ள காதலில் சுற்றி கொண்டிருந்த தூரிகைக்கு அவன் குடும்பத்தில் உள்ளவர்களை பற்றி அவ்வளவாக தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த குழந்தை யார் என்று தெரியாமல் அவள் திணறிக் கொண்டிருக்க, அவள் அருகே நின்றிருந்த அவள் தாய் லாவண்யாவோ, அதுதாண்டி உன்னோட குழந்தை, உன்னோட புருஷனோட தம்பி என்று கூற அதை கேட்டு அதிர்ந்து தன் தாயை பார்த்தாள் அவள். என்னம்மா சொல்கிற? என் புருஷனோட தம்பியா? இவ்வளவு குட்டியா இருக்கு அந்த பையன் என்று அவள் அதிர்ச்சியாக கேட்க, ஆமாண்டி, உன்னோட சின்ன மாமனாருக்கும் மாமியாருக்கும் கல்யாணம் ஆகி 20 வருஷம் குழந்தையே இல்லையாம். காலம் போன காலத்தில் இவனை பிள்ளையா பெற்று வச்சிருக்காங்க என்று அவர் முகத்தை சுழித்து கொண்டு கூற அதை கேட்டு தானும் முகத்தை சுழித்து கொண்டாள் தூரிகை. வயசு போன காலத்தில் இவங்களுக்கு இதெல்லாம் தேவையா என்று அவள் நினைத்து கொண்டிருக்க, வீராவின் மடியிலிருந்த எழில்குமரன் தான் அண்ணன் அருகே அமர்ந்திருந்த தூரிகையை புரியாமல் பார்த்தான். அண்ணா, யார் இது என்று அவன் மழலையாக கேட்க அதில் மென்மையாக சிரித்து அவன் தலையை கோதிவிட்ட வீரா, உன்னோட அண்ணிடா, என்னோட பொண்டாட்டி என்று கர்வமாக கூற, அண்ணியா என்று புரியாமல் முழித்தவன் வேகமாக அவன் மடியிலிருந்து இறங்கி தூரிகையின் முன்னே சென்று நிற்க, தூரிகையோ என்ன செய்வது என்று தெரியாமல் திணறினாள். அவளுக்கு இதற்கு முன்பு குழந்தைகளை தூக்கி பழக்கமில்லை என்பதால் கைகளை பிசைந்து கொண்டு அவள் அமர்ந்திருக்க, அவள் மடியில் தானே ஏறி அமர்ந்து கொண்ட எழில்குமரன், ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்கறதுக்கு என்றான் மழலையாக அவள் கன்னம் பிடித்து கொஞ்சலாக. அதில் சிறிய புன்னகையை சிந்தினாலே தவிர அவள் பதிலுக்கு குழந்தையை கொஞ்சவில்லை. அந்த நேரத்தில் தனலட்சுமி வந்து தன் மகனை தூரிகையிடமிருந்து தூக்கி கொண்டவர், நீ கீழே இருக்கிற ரூமில் போய் ரெஸ்ட் எடுடா, ரொம்ப டயர்டாக இருப்ப, கொஞ்ச நேரம் போய் தூங்கி ரெஸ்ட் எடு. வீரா, நீ உன்னோட ரூமுக்கு போ, எதுவாக இருந்தாலும் நைட்டு பார்த்துக்கலாம் என்று அவர் கூற அதை ஏற்று சரி என்று தலையசைத்தவன் தன் அறைக்கு சென்று விட்டான். தூரிகையும் தான் அணிந்திருந்த ஆடை அணிகலன்களை எப்பொழுதுடா கழட்டி வைப்போம் என்ற எண்ணத்துடன் தனலட்சுமி கூறிய அறைக்குள் நுழைந்து கொண்டாள். அந்நேரம் அவள் இருந்த அறைக்குள் நுழைந்தனர் அவள் தாய் தந்தை. அவள் தாய் லாவண்யாவோ, இங்கே பாரு தூரிகா, இவ்வளவு நாள் எப்படி இருந்தியோ அது வேற, ஆனால் இனியாவது கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கோ. இது ஒரு கூட்டு குடும்பம். இங்கே உன் மாமனார் மாமியாரோட உன் மாமனார் தம்பி அவங்க மனைவி எல்லாரும் கூட தான் தங்கி இருக்காங்க. இந்த இடத்துல உன்னை நீ எப்படி பொருந்தி வாழ்கிற என்பது தான் உன்னோட சாமர்த்தியம். என்ன நான் சொல்கிறது புரியுதா? அங்கே நம்ம வீட்டில் இருந்த மாதிரி இனியும் இருக்கலான்னு நினைக்காத என்று அவர் சற்று கண்டிப்புடன் கூற அதை கேட்ட முகத்தை கோபமாக மாற்றிக்கொண்டவள், என்னம்மா நீ? எனக்கே இந்த இடத்துல இருக்க பிடிக்காம ஒவ்வொரு நிமிஷமும் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா என்னை காலம் முழுக்க இங்கேயே இருன்னு சொல்கிற? அதெல்லாம் என்னால் முடியாது. சீக்கிரமாக என் புருஷனோட மனசை மாற்றி இங்கேருந்து அவரை கூட்டிகிட்டு நான் சென்னைக்கு வந்துடுவேன். என்னால் இந்த கிராமத்தில் எல்லாம் குப்பை கொட்ட முடியாது. இங்கே என்னோடய அடிப்படை தேவைகளை கூட எதுவுமே என்னால் பூர்த்தி செஞ்சுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி இந்த இடத்துல வாழ முடியும் என்று அவள் கூற அதை கேட்டு அதிர்ந்து போனார் லாவண்யா. அவள் தந்தை சுதாகரின் காதுகளுக்கு இவ்வார்த்தைகள் கேட்டுவிட கோபமாக தன் மகளை நெருங்கியவர், என்னம்மா இதெல்லாம்?
ஆரம்பத்திலே நாங்கள் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது நீ கட்டினா இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னேன். அதனால தான் வேறு வழி இல்லாமல் நாங்களும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். இப்படி கடைசி நேரத்தில் இப்படி பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீயே பார்த்தல்ல இந்த குடும்பத்தில் எல்லாரும் எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்கன்னு. இப்படி ஒத்துமையாக இருக்கிற குடும்பத்திலேருந்து அந்த பையனை பிரித்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிற, இதெல்லாம் ரொம்ப தப்பு என்று அவர் கோபமாக கூற, அதை அலட்சியப்படுத்தியவள், அதெல்லாம் அவர் எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். என்னால் இந்த மாதிரி ஒரு பட்டிக்காட்டில் கண்டிப்பாக வாழ முடியாதுப்பா. எனக்கு இங்கே ஓடுற இந்த ஃபேனை பார்க்கும்போதே எரிச்சலாக இருக்குது. பாருங்கள் எனக்கு எப்படி வேர்வை வருதுன்னு. என்னால் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. சிட்டியில் ஏசியில் வாழ்ந்தவண்ணா, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. சீக்கிரமாக நான் என் புருஷனை கூட்டிகிட்டு சென்னைக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஸ்னஸில் எனக்கு பதிலாக என்னோடய புருஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கான பேச்சை இன்றைக்கே நான் ஆரம்பிக்கிறேன் என்று தகவலாக கூறியவள் உடைமாற்றிக் கொள்வதற்காக குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். அவள் கூறியதை கேட்டு ஒருவரை மற்றொருவர் பார்த்து முழித்து கொண்டிருந்தனர் லாவண்யா மற்றும் சுதாகர். இரவு வேளை முதலிரவு சடங்கிற்காக அவளை தயார் செய்து கொண்டிருந்தனர் வீராவின் தாய் வேதவல்லி மற்றும் அவனின் சித்தி தனலட்சுமி. அவளை மிதமான ஒப்பனையில் தயார் செய்து கையில் பால் சொம்பை கொடுத்த வேதவல்லி, 100 வருஷம் நீங்கள் 2 பேரும் புள்ளக்குட்டிகளோட சந்தோஷமாக வாழணும். என் வம்ச விருத்தியை பெருக்கிறதுக்காக வந்திருக்க என்னோட குலசாமி நீ என்று அவர் நெகிழ்வுடன் கூற, அதை கேட்டு இந்த சினிமா டைலாக்கையெல்லாம் இன்னுமா இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்று மனதுக்குள் சலித்து கொண்டாள் தூரிகை. அவளால் தன் மாமியாரிடம் கூட ஒட்டுதலாக இருக்க முடியவில்லை. அமைதியாக அவள் நின்று இருக்க, சரிக்கா ரொம்ப நேரம் புள்ளையை இங்கேயே நிற்க வைக்க வேண்டாம், ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுருவோம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே புள்ள ரூமுக்கு போகட்டும் என்று தனலட்சுமி கூற, அதை சரி என்று தலையசைத்து விட்டு அவர்கள் இருவரும் சேர்ந்து அவளை அழைத்து கொண்டு சென்று மேல் மாடியில் இருந்த வீராவின் அறைக்கு சென்றனர். அவளை அறைக்குள் செல்லுமாறு கூறிவிட்டு கதவை அவர்கள் தாழிட்டு சென்றுவிட, இப்பொழுதுதான் இவ்வளவு நேரம் இழுத்து பிடித்து வைத்திருந்த மூச்சை வெளியிட்டாள் தூரிகா.